ஓகே. அப்போ இவருதான் அந்த கருப்பு தான் காவல் இல்லையா, அந்த 18 பேரையும் 18 படியாக்கி அவர் போய் மேலே ஏறி உக்காந்தாரு. 18 சித்தர்கள் அந்த வசியம் பண்ண வந்தவங்க, வசியம் பண்ணாம வந்தாங்க கேரளா வந்து 18 அழகர் வந்து ரொம்ப அழகா இருப்பாரு, அழகானவராம். அப்ப கேரளால இருக்க அம்மா வந்து ஆசைப்பட்டதால அவர் வசியம் பண்ணி அவரை கூட்டிட்டு போவாங்க. ராஜா ஆசைப்பட்டிருப்பார். கேரளா ராஜா வந்து அங்க வர்றது போது அந்த அழகர் மேல ஆசைப்படுவாங்க. இல்ல அழகர்னு வச்சா பெருமாள், பெருமாள் தானே, மெயில் தானே அவரு, பெருமாள் தானே அவரு. அப்ப அவரே அங்க தேவிக்கு இப்ப பிடிச்சிருக்கா கேரளாவில இளவரசி வந்து அவர் மேல ஆசைப்பட்டாங்க. அம்மன் கேரளாவில அம்மன், அவங்க ஒரு அம்மன், அவங்க ஆசைப்பட்டதால இவர் வந்து வேணான்ட்டு வந்துட்டாராம். வேண்டான்னு சொன்னேன், இவருக்கு வேண்டாம், இவருக்கு வேண்டாம், பட் அங்க அம்மனுக்கு வேணும். அதுக்கு 18 சித்தரை இங்க விட்டு வசியம் பண்ணி கூட்டிட்டு வா. ஓகே, கருப்பரும் ஒருத்தர். அதுல 18 பேர்ல ஒருத்தர், 18 பேர்ல கருப்பனும் ஒருத்தர், மொத்தம் 19 பேர். ஆக்சுவலி கருப்பர் ஒண்ணு, பேக்ல இருக்கிற 18 சித்தர்களும் அதுல ஹெட் வந்து கருப்பர் தான். கருப்பர் வந்து காவலுக்கு கூட வந்தாரு. அரண்மனையில இருந்து அவர் வராரு காவலாளி. சரி, இளவரசி அமைச்சிருக்காங்க, அவர் வந்து காவலாளி. 18 சித்தர்கள் வந்து மயக்க வராங்க. சரி, ஆனா இங்க வந்து இந்த பெருமாளை பார்த்து அவரே மயங்கி போய் 18 சித்தர், ஆமா கருப்பரே மயங்கி போய் யாரு பெருமாள் அவரே மயங்கி போய் பெருமாளுக்கு காவலா நின்னுட்டாரு. பெருமாளுக்கு காவலா இந்த 18 பேரையும் வெளியே விடாம, ஒரு வசியம் பண்ணி விடாம இவரே வந்து அவங்கள தடுத்து உள்ளவே கொண்டு காலுக்கு அடியில படியேட்டு மாதிரி 18 படி. ஓகே ஓகே, 18 பேரையும் கொண்டுட்டு அவர் மேல ஏறி உக்காந்துட்டாராம் வெளியே விடாம. சரி 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 சரி, பெருமாளுக்கு எந்த ஆபத்தை கொடுக்காம. சரி 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 சரி. அப்ப அதனால என்ன செஞ்சாங்க, கதவை சாத்திட்டாங்க, அவரை வெளியே விடாம அவங்க கதவை சாத்திட்டாங்க. ஓகே, பெருமாளை வெளியில விடா கற்பனை அந்த 18 சித்தர்களே வெளியே விடாம கருப்பன் வந்து கதவு சாத்திட்டாங்க, உள்ள உட்காந்துட்டாரு. இப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கதவு திறக்கும் சாமி பாக்குறதுக்கு, மத்த நாளெல்லாம் கதவு மூடிதான் இருக்கும். சரி சரி, மதுரையில இருக்க கோயில் மட்டும். மத்த ஊர்ல அதுல இருந்து சின்ன சின்னதா பிரான்ச் எடுத்து கருப்பன் அங்கங்க ஒரு சாமி வச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையான கருப்பன் வந்து அழகர் கோயில்ல இருக்கவங்க தான் உண்மையான கருப்பன். அழகர் கோவில், அழகர் கோயில்ல இருக்கிறது வந்து அவரு கூட கேரளால இருந்து வந்தவர் தான் கருப்பு, இந்த கருப்பு. சரி சரி, 18ஆவதுக்கு சரி சரி, அழகர் கோயில்ல இருக்கிற கருப்பு வந்து இப்ப இளவரசி அமைச்ச காவலாளி தான் அவரு. சரி 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 சரி. ஆனா அவரே இவ்வளவு ஒரு அழகான ஆம்பளையா இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவரே மெய் மறந்தோன்னா, நீ எனக்கு காவலா இரு அப்படின்னு பெருமாள் சொல்லுவோம். சரி 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 சரி. அப்ப இந்த 18 பேரையும் நீ என்ன செய்யணுமோ நீ செஞ்சுக்கணுமோ, அத்தனை பேரையும் கொண்டுட்டு சரி அவங்கள யாரையுமே வெளியே அந்த இது கூட வெளியே போக கூடாது, அதனால ஏதாவது ஆயிடும்ட்டு சரி அப்படியே உள்ள போட்டு அவங்க எல்லாரையும் போட்டுட்டு ஒரு ஏரி மேல உட்காந்து கதவை சாத்திட்டாரு. சரி சரி சரி. இப்போ அந்த கதவுக்கு தான் பூஜை பண்றாங்க. சரி சரி. ஒரே ஒரு வருஷத்துல அந்த சித்ரா பௌர்ணமி வந்து அழகர் ஆத்துல இறங்கும் போது ஒரு நாள் 1 மணி நேரம் தான் திறப்பாங்க. சரி 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 சரி. அதுக்கு கோடி மக்கள் நிற்பாங்க. கோடி மக்கள் நிற்குவே. ஆமா, அந்த அவரை தரிசனம் பார்க்கறது. சரி 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 சரி. அந்த கோயில் வாசல்ல போய் உட்காந்து மனசு உருகி நம்ம உட்காந்து வேண்டிட்டு வந்தோம்னா எப்படியாப்பட்ட காரியமும் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். ஓகே 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 ஓகே. அது எங்க சாமிக்கும் அவர் தான் காவல் தெய்வம். எங்களுக்கு வந்து காமாட்சி அம்மன். ஆமா, அவளுக்கும் அவர் தான் காவல் தெய்வம். சரி சரி சரி. அழகர் கோவில். அழகர் வந்து அங்க தள்ளி இருப்பாரு, ஒரு மலை மேல உட்கார்ந்துருக்காரு. சரி, அதுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வெளியே வந்து இவர் இருக்காரு. சரி, அதான் இந்த நான்வெஜ் படைக்கிறவங்க அவங்க எல்லாம் இங்கேயே படைச்சுக்குவாங்க. எங்க? கருப்புசாமி கோயில். அவருக்கு வந்து ஆடு எல்லாம் வெட்டுவாங்க. இந்த வேண்டுதல் வச்சிருக்காங்கல்ல, சரி, நான் எனக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டேன்னா நான் உனக்கு கடை வெட்டுறேன், சரி அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். இந்த இவரே வேண்டுதலை பொறுத்தவர் தான். சரி.